ஐராவோட அல்ல கைங்கெல்லாம் சேர்ந்து எதையோ அறக்க பறக்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஐராவும் வந்து என்னடா எல்லாம் ரெடியான்னு கேட்க, அண்ணே எல்லாம் பக்காவா ரெடியா இருக்குன்னு சொல்றாங்க. ஐராவும் டேய் இன்னைக்கு நமக்கு முக்கியமான நாள். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கட்சியை சேர்ந்த முக்கிய புள்ளி ஒருத்தர் இங்க வரப்போறாரு. அரசியல்ல நமக்கு ஓப்பனிங் இருக்கா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும்னு சொல்லி ஒரு 3 பேரை கூப்பிட்டு இவங்க தான் நம்ம சமுதாயத்துக்காகவும் இந்த எலெக்ஷனுக்காகவும் ஒரு ஸ்பெஷல் ஆப்பை ரெடி பண்ண போறாங்க. இன்னையில இருந்து நம்ம எலெக்ஷனுக்காக தீவிரமா வேலை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப அவன் சொன்ன முக்கிய புள்ளி அங்க வர வேகமா ஓடி போய் அவருக்கு வணக்கம் வச்சு மரியாதை செலுத்துறான். அப்புறம் அவர்கிட்ட வரப்போற எலெக்ஷனுக்காக நம்ம பசங்கெல்லாம் சேர்ந்து சூப்பர் ஆப் ஒன்ன ரெடி பண்ண போறாங்க. அதுக்கான வேலைகளை இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போறோம். அத உங்க கையால தான் திறந்து வைக்கணும்னு சொல்ல அவரும் ரிமோட் அமைக்கி திறந்து வைக்கிறாரு. நம்மளோட இந்த கேட்டு ஆப் மூலமா நம்ம சமுதாய செய்திகள்ல தொடங்கி எலெக்ஷன் பணி வரைக்கும் சிறப்பா செஞ்சிடலாம்னு ஆப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம கட்சிக்கான நிதியை கூட இந்த ஆப் மூலமாவே பே பண்ண வச்சிடலாம். எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு ஸ்பை ஆப் தலைவரே. இதை யார் யார் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்களோ அவங்க என்னென்ன பண்றாங்க, எங்கெங்க இருக்காங்கன்ற மொத்த ரிப்போர்ட்டையும் தூக்கி அதை பர்சனலைஸ் பண்ணி ஏஐ மூலமா எலெக்ஷன் கேம்பெயின் கூட நடத்தலாம்னு சொல்றான். இதை கேட்டதும் முக்கிய புள்ளியும் ரொம்ப சந்தோஷமா அவனை கட்டிப்பிடிச்சு உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் ஐராவை தனியா கூப்பிட்டு நான் மேலிடத்துல பேசிட்டேன், இந்த வாட்டி எம்எல்ஏ சீட்டு உனக்கு தான். ஆனா நீ எம்எல்ஏ ஆகணும்னா மொத்த செலவையும் சேர்த்து ஒரு 12 கோடி செலவாகும்னு சொல்ல ஐராவும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஏற்பாடு பண்ணிடலாம்னு சொல்றான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு, உன் மேல எந்த கேஸுமே இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது கேஸ் இருந்தா அதை உடனே முடிச்சு விடப்பாரு. இதை மட்டும் பண்ணிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க ராஜாவோட அப்பா நீலாவை பார்க்க வந்து கடைசியா ராஜாவுக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடுத்து பார்க்க சொல்ல, ஏன் அங்கிள் இத்தனை வருஷத்துல எங்க விஷயத்துல நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்க, உன் மேல தப்பு இருக்கா இல்ல அவன் மேல தப்பு இருக்கான்ற இந்த ஈகோ அனலிஸ்டிக்லயே உங்களோட பாதி வாழ்க்கை முடிஞ்சது. தயவு செஞ்சு அதை விடுமா. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ நீ அதை பண்ணு. ஆனா கொஞ்சம் சத்யாவோட வாழ்க்கையையும் மனசுல வச்சுக்கிட்டு பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்புறம் நீலாவும் மொபைல் எடுத்து ராஜாவுக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு ஒரு வழியா கால் பண்ணி உன்னை மீட் பண்ணி கொஞ்சம் பேசணும்னு சொல்ல ராஜாவும் ரொம்ப சந்தோஷமா எங்க எப்போன்னு கேக்குறான். நீலாவும் பிளமிங்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு 7 மணிக்கு வந்துருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணதும் இங்க லலிதா முரளிக்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு பிளமிங்கோ ரெஸ்டாரண்ட்ல டேபிள் புக் பண்ணியிருக்கேன், இன்னைக்காவது ஒழுங்கா வரப்பாருன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, அப்படியே இந்த பக்கம் ஸ்பென்சி ஜீவா கிட்ட என்ன டின்னருக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்ன எங்கன்னு பிளான் பண்ணிட்டியான்னு கேட்க, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு தள்ளுவண்டி கடையில மூளைக்கால் தோசை ரொம்ப நல்லா இருக்கும், நிக்க கூட இடம் இருக்காது, அங்க போகலாம்னு சொல்ல, நீ தோசை சாப்பிட வர்றியா இல்ல என் கூட டின்னருக்கு வர்றியான்னு ஒரு பேப்பர்ல நைட்டு பிளமிங்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம்னு எழுதி கொடுத்துட்டு போறா. அப்புறம் நைட் ஆனதும் ஃபர்ஸ்ட் ஸ்பென்சியும் ஜீவாவும் வந்து மெனுவை பார்த்துக்கிட்டு இருக்க, இங்க மூளைக்கால் தோசை எல்லாம் கிடைக்குமான்னு ரொம்ப சத்தமா பேச, டே இந்த இடத்துல இவ்வளவு சத்தமாலாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல பக்கத்துல வந்து ஹஸ்கி வாய்ஸ்ல பேச, அதுக்குன்னு இப்படியெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு வெயிட்டரை கூப்பிட்டு ஃபுட் ஆர்டர் பண்றா. அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல, என்ன ஸ்பென்சி இங்க லவ் சொல்ல உனக்கு ஓகேவா, நான் பிரம்மாண்டமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சொல்றான். டேய் ஃபர்ஸ்ட் நம்ம இங்க வந்ததான் உன் வளருவாய வச்சுக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லிடாதன்னு சொல்ல, அதெல்லாம் ஸ்டேஷன்ல எவனுக்கும் தெரியாம பாத்துக்கிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப முரளியும் லலிதாவும் அங்க வர்றத பார்த்ததுமே வேகமா தலையில ஹெல்மெட்டை மாட்டிட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க, நம்மள கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்களான்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்ப முரளி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெஸ்டாரண்ட்ல நீ என்ன பார்த்தப்போ இவன் கூட தான் நம்ம வாழ்நாள் முழுக்க குப்பை கொட்ட போறோம்னு நீ நினைச்சியான்னு கேட்க, அப்ப வெயிட்டர் வந்து ஸ்பென்சி ஆர்டர் பண்ண ஃபுட்டை கொடுக்க நீங்க டேபிள் மாதிரி எடுத்துட்டு வந்துட்டீங்க, நாங்க இப்பதான் வந்தோம்னு சொல்ல அவரும் சாரி கேட்டுட்டு ஆர்டர் வாங்கிட்டு போறாரு. அப்ப ராஜாவும் நீலாவும் அங்க வந்ததும் இவங்க 2 பேரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க எதுக்கு இங்க வந்தாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வெயிட்டர் வந்து லலிதாவும் முரளியும் ஆர்டர் பண்ண ஃபுட்டை கொடுக்க, நாங்க இன்னும் ஆர்டர் பண்ணவே இல்லை இப்பதான் வந்தோம்னு சொல்ல, சார் நீங்க ஆர்டரே பண்ணலைனாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு இதை சாப்பிடுங்க சார், ஒவ்வொருத்தரா வந்து இப்படியே சொன்னா நான் என்ன சார் பண்றதுன்னு சொல்ல, டேய் ஒழுங்கா எடுத்துட்டு போயிருன்னு மிரட்ட அவனும் புலம்பிக்கிட்டே எடுத்துட்டு போறான். அப்ப நீலா ஸ்ட்ரெயிட்டா நான் விஷயத்துக்கு வந்துடுறேன், எனக்கு சத்யாவும் அவளோட சந்தோஷமும் தான் முக்கியம், அதனால கொஞ்ச நாள் மட்டும் நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கலாம்னு சொல்ல, இதை கேட்டு ராஜா ரொம்ப சந்தோஷமா எனக்கு சரியா கேட்கல இன்னொரு தடவை சொல்லுன்னு கேட்க, உனக்கு கேட்டுச்சுன்றது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்றா. ராஜாவும் ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம பசங்க பக்கம் வர இவங்க 2 பேரும் ஓடி போய் அவங்களோட சேர்ந்து நின்று வேடிக்கை பார்க்க, இங்க ராஜா சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம குத்து டான்ஸ் ஆடிட்டு போக திடீர்னு என்னாச்சு இவருக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சான்னு யோசிச்சுக்கிட்டே திரும்பி பார்க்க பக்கத்துல ஜீவா நிக்கிறத பார்த்ததுமே கத்த ஆரம்பிக்க, டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடான்னு ஜீவா வாய பொத்துறான். இங்க நீலா ரொம்பலாம் சந்தோஷப்படாத, அதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், அதெல்லாம் நீ கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல
ராஜாவும் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் ஒத்துக்க, சரியப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக ராஜாவும் பின்னாடியே போறான். இங்க ஜீவா என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்னு கேட்க, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்களோ அதுக்காக தான் நானும் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேணாம்னு டீல் போட்டுக்கிறாங்க. அப்புறம் மறுநாள் ராஜாவும் முரளியும் எந்த குழுவுமே கேஸ்ல கிடைக்கலன்னு மறுபடியும் தர்மகர்த்தா வீட்டுக்கு வந்து விசாரிச்சுட்டு போகலாம்னு வர, அப்ப தர்மகர்த்தாவோட அக்கா சிலிண்டரை இழுத்துட்டு போறத பார்த்து அப்படியே வாசப்படிய பார்க்க, அதுலயும் எதையோ இழுத்துட்டு போன மாதிரியான தடை இருக்கத பார்த்து இத முரளி கிட்ட சொல்லி பொட்டியை இழுத்துக்கிட்டு தான் போயிருக்காங்கன்னு வீட்டை சுத்தி ஏதாவது குழு கிடைக்குதான்னு பார்க்க சொல்ல, முரளியும் ஒரு கயிறு எடுத்துட்டு வந்து இத வச்சு இழுத்துட்டு போயிருக்கலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, அப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கத கேட்டு டீ கொடுக்க வந்த அக்கா பதறி போய் டீயை கொட்டினதும், நீ தான் பண்ணையா 5000 ரூபாய்க்கு விளக்கு வச்சுட்டியடி தாய் கிழவின்னு முரளி புலம்பிக்கிட்டே அக்காவை விசாரிக்க, அவங்க அப்பாவும் சாகுறதுக்கு முன்னாடி தம்பி தர்மகர்த்தாவுக்கே எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருக்காரு. அக்காவும் அதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாலும் பையனோட படிப்பு செலவுக்கு காசு கேட்டு கூட கொடுக்கலன்ற கோவத்துல அவனை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு தான் அதை எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சேன்னு சொல்லி சம்பவ இடத்தை காமிக்க, ஆளுங்களை வச்சு தோண்டி பெட்டியை வெளியே எடுத்து திறந்து பார்க்க உள்ள கிரீடம் இல்லைன்னதும் ராஜா சாக்காக, முரளி மட்டும் 5000 ரூபாய் தப்பிச்சதுன்னு சந்தோஷப்படுறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.